பார்த்தா இவரும் இன்னும் ஆளே காணோம். எனக்கு என்னன்னு தெரியல, ஒரே பயமா இருக்கு. ஓ மேடம் எனக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்காங்க, என்ன அதிசயம். எப்பவும் இந்த மாதிரி சீக்கிரம் வரமாட்டாங்களே. நான் தானே வந்து இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இன்னைக்கு என்ன அதிசயமோ என்னமோ. ஹாய் டார்லிங், என்ன வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்ன? நான் எதனா சொல்றதுக்குள்ள வந்து உட்காந்துறீங்க. இல்ல நான் இருக்க கோவத்துக்கு உங்களை கடிச்சு தின்னா தின்னுடுவேன். அச்சச்சோ, என்னடி எதுக்கு இந்த கொலவெறி? ஏய் இருமா. என்னடி எப்பவும் நான் பண்ண வேண்டியதெல்லாம் இப்ப நீ பண்ணிட்டு இருக்க? இல்ல உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ஏங்க நான் எவ்வளவு ஒரு பதட்டத்தோட இருக்கேன், நீங்க என்ன அத பத்தி கவலையே இல்லாம இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க? என்னம்மா எதுக்குமா இவ்ளோ பதட்டம்? எதுக்கு? எதை நினைச்சு சொல்லு. வெற்றி, நீங்க விளையாடுறீங்களா? நேத்து நைட் கூட நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, அம்மாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சுங்க. ஆமா, அத்தைக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னேன். சோ வாட்? இப்போ அதுக்கு என்ன? வெற்றி விளையாடாதீங்க. நேத்து இத்தனைக்கும் என்கிட்ட ஃபுல்லா கேட்கல. ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க அவ்வளவு கோவப்பட்டாங்க. இன்னும் ஃபுல்லா மட்டும் கேட்டிருந்தாங்க, எரிமலையா வெடிச்சிருப்பாங்க. நல்ல வேலையா ஒரு ஃபோன் வந்ததுனால அம்மா என்ன முழுசா கேட்கல. உள்ள போன கோவமா சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்ப நான் தப்பிச்சிட்டேன்னு நினைச்சு ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு காலையில அம்மா முகத்துல முழிக்காம எப்படியாவது தப்பிச்சு காலேஜ் ஓடினோமே இந்த அப்படி இப்படின்னு காமிச்சு ஓடி வந்துட்டேன் தெரியுமா? எனக்கு இப்படியே எத்தனை நாளைக்கு இங்க ஓட முடியும்? எனக்கு பயமா இருக்குங்க வெற்றி. ஏய் ஏய் இருடி. என்ன விட்ட நீ பாட்டுல பேசிக்கிட்டே போற. இப்போ என்ன? அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, தெரியட்டும். நீ யோசிச்சு பாரு, நம்ம என்னைக்கா இருந்தாலும் அத்தைக்கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொல்லிதானே ஆகணும். அது இப்ப தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுப்போம். வெற்றி விளையாடாதீங்க, நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். நம்ம விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சுஜிமா, இதெல்லாம் யோசிக்காம இருப்பேனா நானு? அதெல்லாம் அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அத்தைக்கு நம்ம விஷயத்துல சம்மதம் இருக்கும் தான் எனக்கு தோணுது. நீ தான் தேவையில்லாம பயப்படுறியோன்னு எனக்கு படுது. வெற்றி, அது எப்படிங்க நம்ம விஷயத்துல அம்மாக்கு சம்மதம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அம்மா கண்டிப்பா நம்ம விஷயத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டாங்கங்க. எனக்கு தெரியும். அம்மா என்ன உங்களுக்கு கட்டித்தர மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்களாம் பணக்காரங்கம்மா, நமக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. சொல்லி என் மைண்டை டைவர்ட் பண்ண தாங்க பார்ப்பாங்க. சுஜிமா, அப்படி நீ ஏன் நினச்சிக்கிறது? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு அத்தையை பற்றி நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, கார்த்திக் அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பேசினா அத்தை கண்டிப்பாக சம்மதம் சொல்லி தான் ஆவாங்க. அத்தை கார்த்திக் அண்ணா கிட்ட அவர் பேசுகிற பேச்சுக்கு மறுப்பு பேசவே மாட்டாங்க. ஸோ அதனால நீ எதை நினச்சும் கவலைப்படாதடி, நான் இருக்கேன். அதை விட மெயினாக கார்த்திக் அண்ணா இருக்காங்க. அதனால நம்ம ரெண்டு பேரும் எதை நினச்சி கவலைப்பட வேணாம், புரியுதா? சுஜிமா, நான் சொல்கிறேன்ல, என்னோட பேச்சில் உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? கார்த்திக் அண்ணா இருக்காங்க, நான் இருக்கேன். அதனால நீ கவலைப்படாது. அத்தை உன்கிட்ட எதனா கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளி. அடுத்த நிமிஷம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. நானும் அண்ணாவும் அடுத்த செகண்டே நம்ம வீட்டுக்கு வந்து நிற்பேன். ஓகேவா? சரிங்க. இன்னைக்கு எப்படியும் அம்மா என்கிட்ட கேட்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நேற்றே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏதோ ஒரு ஃபோன் வந்ததுனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். இன்னைக்கு கண்டிப்பாக கேட்பாங்கன்னு தான் நினைக்கிறேங்க. நீங்கள் எதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருங்க, எனக்கு பயமாக இருக்கு. கார்த்திக் மாமா கிட்டேயும் சொல்லி வைங்க. வெற்றி, வந்துடுவீங்கல்ல? ஏய் என்னடி டவுட்டாக கேட்குறேன்? சும்மா இருந்தவளை விரட்டி விரட்டி லவ் பண்ணவன் நான். அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி விட்டுருவேன்? நான் உன்னெல்லாம் விட மாட்டேன். நீ எதை நினச்சா கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. நீ தான் என் பொண்டாட்டி, போதுமாடி? சுஜிமா, என்னடி என்னாச்சு? எதுக்கடி இப்படி ஃபீல் பண்ணுற? இல்லைங்க வெற்றி, எனக்கு ஏதோ பயமாகவே இருக்கு. வெற்றி, எனக்கு நீங்களும் வேணும், என் அம்மா அப்பாவும் வேணும். எனக்கு அம்மா அப்பா எதனா கேட்கும்போது அவங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசவே முடியாது வெற்றி. அதனால நான் உங்களை விட்டுறவும் முடியாதுல்ல. எனக்கு நீங்களும் வேணும், அம்மா அப்பாவும் வேணும் வெற்றி, ப்ளீஸ். சுஜிமா, இங்கே பாரு, நான் அப்போ சொன்னதான் இப்போவும். நான் தாண்டி உன்னை விரட்டி விரட்டி காதலிச்சேன். சும்மா இருந்தபடி நீனு உன் பின்னாடி வந்து வந்து என்னை லவ் பண்ண வச்சவனே நான் தான். அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுருவேனா என்ன? அவ்வளோ லேஸ்லலாம் உன்னை விட மாட்டேன்டி. நான் இருக்கேன்ல, நான் போராடியாவது உன் கழுத்தில் தாலியை கட்டுவேண்டி, புரியுதா?
நம்பிக்கையா தான் இருக்கேன் வெற்றி. நீங்க கண்டிப்பா என்னை விட்டுட மாட்டீங்க தான் எனக்கு தெரியும். அப்புறம் என்னம்மா, எதுக்கு இப்படி ஃபீல் பண்ற? இங்க பாரு, என்ன பாருடி. சுஜிமா, லவ் யூடி. லவ் யூ டூ வெற்றி. வெற்றி, எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா நீங்க பக்கத்துல இருக்கும்போது கொஞ்சம் தைரியமா இருக்கு வெற்றி. எனக்கு நீங்க இப்படியே என் கூட பக்கத்துலயே இருக்கணும்னு தோணுது வெற்றி. அதுக்கு என்னடி, கண்டிப்பா உன் பக்கத்துலயே இருந்துடுறேன். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இப்படியே பக்கத்திலே இருந்துடுறேன்டி. உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான் வெற்றி. போங்க. அப்பாடா, இது போதும்டி. எப்படியோ சிரிச்சிட்ட, அதுவே எனக்கு சந்தோஷம்டி. நீங்க பக்கத்துல இருந்தா நான் எப்படி சிரிக்காம இருப்பேன்? எப்படி சிரிக்க வச்சிருவீங்கல்ல? ஆமாடியோ, புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சரி, அதான் சிரிச்சாச்சு இல்ல, இப்ப நம்ம ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆனாலும் வெற்றி, நீங்க இருக்கீங்க பாருங்க, உங்க விஷயத்துல கரெக்டா இருக்கீங்க. போங்க. அப்புறம் என்னடி, பார்க்கறதே என்னைக்கோ ஒரு நாள், அன்னைக்கும் எதுவுமே கிடைக்கலனா எப்படி? இப்படி ஏதாவது பார்க்குற அன்னைக்கு கிடைச்சாதான் உண்டு, அப்போதானே நான் வாங்கிக்க முடியும். ப்ளீஸ் டி. ஆஸ்கு பஸ்கு, நம்ம இப்ப எங்க இருக்கோம் தெரியும்ல? இங்கெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அமைதியா வாயை மூடிட்டு உட்காந்துட்டு போங்க. நாலு செவத்துக்குள்ள இருந்துட்டா மட்டும் இவளே அப்படியே கட்டி பிடிச்சி நச்சு 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 நச்சுன்னு முத்தத்தை அப்படியே பாரி பொழிஞ்சிருவா. எப்படி பேசுறா பாரு. போங்க வெற்றி, ஏன் இப்படி சொல்றீங்க? நான் ஒண்ணுதான் கொடுப்பேன், அது போதாதா உங்களுக்கு? ஒன்று கொடுத்தா கூட போதும் தான், அது இப்போ கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ப்ளீஸ் டி. மாட்டேன் மாட்டேன், நம்ம எங்க இருக்கோம் தெரியும்ல? அங்க பாருங்க, ஒரே ஆள் நடமாட்டமா இருக்கு. வேணாம் வேணாம். அது ஆள் நடமாட்டமா இருக்கா? அடியே, உன்னையே என்னையும் தவிர இங்க ஒரு ஈக்கக்கா கூட இல்லடி, இதுக்கே இப்படியாடி? இல்ல, இனிமேல் ஆளுங்க வர போக இருப்பாங்கல்ல, அதுதான் முன்னாடியே சொன்னேன். அதனால அதெல்லாம் வேணாம், போங்க வெற்றி. இதுக்கப்புறம்லாம் பேச்சுக்கு வேலையே கிடையாது, ஸ்ட்ரைட்டா நானே செயல்ல இறங்கிடணும். இருடி உன்ன. வெற்றி, சொன்னீங்க வேண்டாம். வேண்டாம் வேண்டான்னு உதடும் சொல்லல, கண்ணும் சொல்லலடி. எப்படா கொடுப்பேன்னு ரெண்டும் ஏங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அதனால இல்ல இல்ல வெற்றி, லவ் யூடி. போதும் விடுங்க. அதெல்லாம் முடியாது, இதோட என்னைக்கு பார்ப்போமோ, அதனால ஒரு 4-5 நாளுக்கு சேர்த்து. வெற்றி விடுங்க. என்னடி? போங்க, நீங்க ரொம்ப மோசம், அத தெரியுமே. நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு, அதனாலதான் நான் உங்களை பார்க்க வரவே மாட்டேன். போனோட பேசிட்டு விட்டுறேன். அப்புறம் மேடம் எதுக்கு இன்னைக்கு வந்தீங்களா? அது பயமா இருந்தது, எங்க உங்களை மிஸ் பண்ணிடுவேணும்னு கொஞ்சம் பயமா இருந்தது. அதனால உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. உங்களை பார்த்து இப்படி உங்க கூட பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக தான் வந்தேன். அடியே, உனக்கு எப்படி இப்படியெல்லாம் தோணுதோ அப்படிதாண்டி எனக்கும் அப்படியெல்லாம் தோணும். அதனால தான் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன்டி. மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? ஒரு பார்வை உரை பார்த்தேனே, சிற்றின்பம் என்பதை யார் என்று சொன்னது? பேரின்ப தாமரை பெண்ணே நீ பெண் அல்ல, அச்சய பாத்திரம். பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன், ஆளோடு தேன் கொண்டு வாய் கலந்தேன். விட்டு எங்கேயோ வேற இருந்து நிக்கிறேன், குடு தந்த கிளி பெண்ணே உன்னாலதான் வாழுறேன். முத்தம் ஒண்ணு நான் கேட்கும் ரத்தத்தில சூடேறோம். செல்வா, இந்த இருக்க கார்த்திக் வீட்டுக்கு வரதுக்கு இடுப்பெல்லாம் உழைஞ்சு போதுரா. அப்படிதாம்மா இருக்கும், ரோடு சரியில்லைல்ல, அதான் அப்படி இருக்கு. சரிம்மா, நீங்க இறங்கிக்கோங்க. சரிடா.
கார்த்திகா அனன்யாக்கும் நம்ம ட்ரெஸ் எடுத்தோமே அதையும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறியா? மா நீங்க உள்ள போங்க, எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. சரிப்பா. என்னம்மா உள்ளதானே போக சொன்னா ஏன் இங்க நிக்கிறீங்க? நீயும் வாப்பா, நான் மட்டும் தனியா போக ஒரு மாதிரி இருக்கு, நீயும் வா. அது சரி, சரி வாங்க போ. என்னப்பா வீட்டுல ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. இருங்கம்மா, யாரையும் இன்னும் கூப்பிடல, நம்ம கூப்பிட்டா வர போறாங்க. கார்த்திக், கார்த்திக், நம்ம சிட்டரும் எங்க போனா? அடி சிட்டு, கொஞ்சம் சீக்கிரம் வாடி. அடடே வாங்க வாங்க, வாப்பா செல்வா. அட வாங்க, என்ன நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க. இருக்கட்டும்மா. அம்மா தான் கார்த்திகை அனன்யாவும் பார்க்கணும், நாங்க அதை கூட்டிட்டு வந்திருக்கேன். அட என்னப்பா, எதனா விஷயம் இருந்தாலும் வரணுமா என்ன? சும்மாவே கூட வரலாம். என்னங்க அப்ப எதனா விஷயம் இருந்தாலும் எங்க வீட்டு பக்கம் வருவீங்களா என்ன? அப்படிலாம் இல்ல கார்த்திகம்மா, இன்னைக்கு அனன்யாவும் கார்த்திகையும் பார்த்தே ஆகணும்னு இவன் கிட்ட சொல்லியிருந்தேன். அதான் இவன் இன்னைக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டான். சரி சரி வாங்க வாங்க, இருங்க நான் கார்த்திகை அனன்யாவையும் கூப்பிடுறேன், நீங்க உட்காருங்க. செல்வா நீ உட்காருப்பா. இருக்கட்டும்மா, நீங்க கார்த்திகை கூப்பிடுங்க. சரிப்பா. கார்த்திக், அனன்யா, கார்த்திக். சொல்லுங்கம்மா. டேய் கார்த்திக், கொஞ்சம் கீழ வாடா. இங்க வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இதோ வரேம்மா. யாரும்மா? அங்க இருந்து கேட்காதடா, கீழ வாடா. சரி சரிங்கம்மா, வந்துட்டே இருக்கேன். அனன்யாவை கூட கூட்டிட்டு வாடா. சரிம்மா. சொல்லுங்கம்மா, யாரு? டேய் மச்சான். ஆமாண்டா மச்சானே தான். அது சரிடா. ஆமா, காலையில தான் பார்த்தோம், மறுபடியும் என்ன அட்டெண்டன்ஸ் போட வந்திருக்கேன்? டேய் 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 அடங்குடா. அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னையும் அனன்யாவையும் பார்த்தே ஆகணுமா, அதனால கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய் நம்ம தான் நாளைக்கு கூட போலாம்னு சொன்னேனே, நீ தானே பிடிவாதமா இன்னைக்கே பார்த்தே ஆகணும்னு கூட்டிட்டு வந்த. ஏம்மா எதுக்கு என் மனத்தை வாங்குறீங்க? நான் தான் ஒன்று சொல்றேன்னா ஆமான்னு சொல்லிட்டு போங்களம்மா. அதுக்கு இல்லடா செல்வா, நான் நாளைக்கு போலான்னு கூட சொன்னேன், நீதான் இல்லல்லம்மா இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்னு நீதானடா டியூட்டில இருக்கும்போதே இதை என்ன கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி விடுடா, எதுக்கு அம்மாவை போட்டு பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது மச்சான். ரைட்டு விடு. சரி விடுடா, அதான் தெரியுதுல. ஆமா எங்க? கார்டன்ல இருக்கா? ரைட்டு, நான் பாத்துறேன். கிளம்பு கிளம்பு, அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம். அனன்யா இங்க வாமா. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. இதோ இருமா. செல்வா அந்த பைய கூட. இந்தாங்கம்மா. இந்தம்மா அனன்யா, இதை வாங்கிக்கோ. இல்லம்மா எதுக்கு இதெல்லாம்? அட வாங்கிக்கம்மா, நானும் உனக்கு அம்மா மாதிரி தான். இந்த வாங்கிக்க. உன் கல்யாணத்து அன்னைக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கணும். சரி அன்னைக்கு கொஞ்சம் களைப்பா இருந்ததுனால எங்களால் எதுவும் போய் பர்ச்சேஸ் பண்ணி எடுக்க முடியல, அதனால தான் இப்போ தனியாக எடுத்துட்டு வந்தேன். இதில் உனக்கும் கார்த்திக்கும் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, எடுத்துக்கோங்க. அப்புறம் உனக்கும் கார்த்திக்கும் கப்பிள் ட்ரிங்க் வாங்கியிருக்கோம், இதில் இருக்கு, அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. அம்மா எதுக்கு இதெல்லாம்? ஏண்டா நீ கூட சொல்ல மாட்டியாடா? அட என்னப்பா கார்த்திக், இதை வாங்க சொன்னவனே அவன் தான்ப்பா. அடங்குடா, இதான் நாங்க கல்யாணத்து அன்னைக்கே கொடுத்துருக்கணும். அம்மாவும் அப்பாவும் அப்பதான் ஊர்ல இருந்து வந்தாங்க. சரி டயர்ட்னால வெளியில போய் பர்ச்சேஸ் பண்ண முடியல. இதெல்லாம் எனக்கு பார்த்து வாங்கி பழக்கம் இல்லை, அதனாலதான் கொஞ்சம் டிலே பண்ணி வாங்கிட்டோம். கோச்சிக்காத மச்சான், வா நீ தங்கச்சி கூட சேர்ந்து இதை வாங்கிக்க. ஓ பெரிய மனுஷன், அது சரி. சரிடா மச்சான், இப்ப இதை நீ செய்யற, கூடிய சீக்கிரத்துல நான் செய்ய வேண்டியது வரும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமா ஆமா, கண்டிப்பா செல்வாக்கு நம்ம இதை சீக்கிரத்துல செஞ்சிருவோம் தான் நினைக்கிறேன். அப்படிதானப்பா செல்வா? நடந்தா சந்தோஷம் தான், உங்க வாய் முகத்தும் பழிக்கணுமேமா. ஆமா ஆமா, நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரமே இவனுக்கும் ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிட்டா எங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி இந்தம்மா அனன்யா, கார்த்திக் இந்தப்பா. கொடுங்கம்மா. தேங்க்ஸ்மா. இந்த தேங்க்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, கொண்டு போய் உள்ள வைங்க போங்க. சரிடா, தெரியாம சொல்லிட்டாடா, விட்றா. அது எப்படா விட முடியும்? அது என்னம்மா, அண்ணன் கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லுவியா என்ன? அண்ணா நீங்க ரொம்ப தான் மிரட்டுறீங்க, அப்புறம் நான் சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லிடுவேன் பாத்துக்கோங்க. அவகிட்ட சொல்லிட்டா மட்டும்? அட ஏமா, அவ எதுக்கு முந்தி தூக்கி வச்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது, அதுக்கே எனக்கு விட தெரியல. சரி நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துறேன். அட இருங்க நானும் வரேன். ஏன் செல்வாமா நீங்க இங்கே இருங்க, நான் வந்துறேன். இவங்க சின்ன பெருசுங்க, இவங்க எதனா பேசிட்டு இருப்பாங்க, நானும் உங்க கூட கிச்சனுக்கே வரேன். வாங்க போ. அதுவும் கரெக்ட் தான், சரி வாங்க போ. மச்சான் எங்கடா இருக்காவ? அதான் சொன்னலடா மச்சான், கார்டன்ல தான் இருக்கா. காலையில வந்ததுல இருந்து மேடம் யாருக்கிட்டையும் பேசல. ஏர்போர்ட்ல வேற ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சா, அந்த கோவத்துல மேடம் உருன்னு இருக்காங்க. அது சரி, இருக்க மாட்டாளா என்ன? அவதான் பிடிவாதக்காரியாச்சு. சரி சரி மச்சான், நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் அம்மாவை அந்த பக்கம் வர விடாம. அம்மா அந்த பக்கம் வரவே மாட்டாங்க. நீ போய் அவளை பார்த்து பேசு மச்சான், போ, நான் இருக்கேன்ல, நீ போய் பார்த்து பேசு. தேங்க்ஸ்டா மச்சான். முதல்ல போய் அவளை பார்த்து எதனா சீண்டிட்டு வரணும், அப்பதான் அவ சரிப்பட்டு வருவா. ஏதாவது பண்ணு மச்சான், ஏதாவது பண்ணி அவளை இங்கேயே வச்சுக்க. தயவு செஞ்சு அவளை ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் போக விட்டுறாது. ஒன்ஸ் அவ போயிட்டா திரும்பி வர்றது கஷ்டம் மச்சான், பார்த்துக்க. போய் கெட்டியமா பிடிச்சிக்க, ஓடு. ஆமாண்ணா, உங்களால மட்டும்தான் ஐஷுவை ஸ்டேட்ஸ்க்கு போக விடாம தடுக்க முடியும். சீக்கிரம் போய் அவங்கள கெட்டியமா பிடிச்சிக்கோங்க, போங்க போங்க.
சொல்லிட்டீங்கல்ல, எப்படி சிட்டா பறந்து போய் என் சிட்டை பிடிக்கிறேன் பாருங்க. ஓடா டயலாக் விட்டுட்டு இருக்கான். சீக்கிரம் ஓடுறா. ரைட்டு, கிளம்பிட்டேன். இப்போ என்ன, நீங்க ரொமான்ஸ் பண்ணணும், அதுக்கு தானே என்ன தேர்த்துறீங்க? ரைட், நீங்க பண்ணுங்க, நான் கிளம்புறேன். புரிஞ்சா சரி, ஓடு. அப்புறம் என்ன பண்ணாட்டி, எல்லாரையும் திரத்தி அடிச்சாச்சு. அப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். நீங்க மட்டும்தான் இப்ப இங்க நிக்க போறீங்க. நானும் கிச்சனுக்கு போறேன். நான் கரங்க மாமா. அடி, என்னடி புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்? கஷ்டப்பட்டு எல்லாரையும் அனுப்பியிருக்கேன்டி. நமக்கு ஒன்று கொடுத்துட்டு போடி. உங்களுக்கு ஒண்ணு கொடுத்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஒன்றும் கிடையாது, 2ம் கிடையாது. அமைதியா பாய மூடிட்டு போங்க. அடியே, பொண்டாட்டி ஆனதுலேருந்து உன் அதிகாரம் ஓவரா இருக்குடி. ப்ளீஸ் டி பொண்டாட்டி, மாமா தானே கேட்குறேன், உன்னையும் ஒன்று கொடுடி. ப்ளீஸ் டி. மாமா, நீங்க விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். போங்க, நம்ம ஹாலில் இருக்கோம். நம்ம ஒன்றும் இப்போ ரூமில் இல்லை. ரூமில் இருக்கிற நினைப்பிலேயே இருக்க மாதிரி பேசாதீங்க. எது வந்தாலும் நைட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எதுவும் கிடையாது. போங்க. ஓ, அப்படிங்களா? ரைட்டு, நீங்கள் சொல்லிட்டா நான் கேட்கணும் இல்லையா? எப்படி கேட்குறேன் பாருங்க. மாமா, இப்போ எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்தீங்க? சொன்ன கேளுங்க மாமா, நம்ம ஹாலில் இருக்கோம். ப்ளீஸ் விடுங்க மாமா. விட்டுட்டு இருப்பேன்டி பொண்டாட்டி. நான் உன்னையும் ஒன்று கேட்டேன் பாரு, அதை நீ கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உன்னோட விட்டுட்டு இருப்பேன். நான் மேடம் என்ன பண்ணீங்க? ஒன்று கேட்டதுக்கு அதிகாரம் தூள் பறக்குது. இப்போ எந்த அதிகாரம் தூள் பறக்குதுன்னு பார்க்குறேன்டி பொண்டாட்டி. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, நீங்கள் இப்படின்னு தெரியாமல் உங்ககிட்ட நான் அப்படி பேசிட்டேன். சாரி மாமா, இப்போ விட்டுருங்க ப்ளீஸ். அத்தை உள்ளே போயிருக்காங்க, செல்வான அம்மாவும் உள்ளே இருக்காங்க. 2 பேரும் வெளியில் வந்தால் ரொம்ப அசிங்கமாக போயிடும் மாமா. ப்ளீஸ் விட்டுருங்க. என் பொண்டாட்டி கெஞ்சுறத பார்த்தா எனக்கும் பாவமாக தான் இருக்கு. விட்டுறேன், இன்னொன்று ஒன்று குத்துட்டு விட்டுறேன். நைட்டுக்கு இதை விட டபுள் மடங்கா இருக்கும்டி, மைண்டில் வச்சுக்கடி. சி, போங்க மாமா, எப்போ பார்த்தாலும் போங்க. லவ் யூ டி பொண்டாட்டி. யாருமில்லா ஒரு வட்டாரத்தில் நீயும் நானும் உள்ள கொட்டாரத்தில் காதல் தீ ஒரு முட்டு மலருது ரோசா, இங்கு முத்து துடிப்பது ராசா. பெண் ஒன்று புதுமை, கண்ணாடி பதுமை, கையாள தெரிந்தால் கவலை இல்லை. கண்ணிரண்டும் ஜாலம் பேசி காதல் போதை ஏத்துது. பொண்ணு இட்ட தூண்டில் என்னை போட்டு இழுக்குது. நான் பார்ப்பது எல்லாம் உனது முகம்தானே, நான் கேட்பது எல்லாம் அடவும் குரலானே. உங்களுக்கு வேற ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா? இல்லை ரித்துமா, இதுவே போதும். சரி, நீயும் உட்காந்துட வேண்டியதானே, நீயும் சாப்பிடலாம்ல. நானும் அதை தானே சொல்கிறேன், கேட்கவே மாட்டேங்கிறா. அம்மா, நான் அவளுக்கு மட்டும் சொல்லலை, உங்களுக்கு வந்து சேர்த்து சொல்கிறேன். நீங்களும் சாப்பிடலாம்ல. நீங்கள் யாருக்காக வெயிட்டீங்க? டேய், இன்னும் அப்பா வரலடா. அப்பா வரட்டும். அப்பா வந்தது நானும் அப்பாவும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் படுக்கிறோம். நீங்கள் சாப்பிட்டு போய் படுங்க. அது சரி, நீங்கள் இப்படி இருந்தால் இவளும் இப்படி தான் இருப்பா. ஆமாம், அண்ணனுக்கு என்னாச்சு? ஏன் அண்ணன் சாப்பிடாம அமைதியாக இருக்கான்? அண்ணா அண்ணா எங்கே போனான் இவன்? ஒரு புருஷன்காரன் சாப்பிட உட்காந்துருக்கானே, பக்கத்தில் நிற்கணுமே அப்படிங்கிற ஒரு அறிவில்லையாடி உனக்கு? எங்கடி போனேன்? எனக்கு அவன் முகத்தை பார்க்கலன்னா சாப்பாடு இறங்காது. எங்கே இருக்கான்? ஒருவேளை ரூமுக்கு போயிட்டாலோ? சேச்சா, நம்ம வரதுக்கு முன்னாடி ரூமுக்கு போக மாட்டான். அவள் தானே இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறா. ஒருவேளை கிச்சனில் இருக்காளோ? கிச்சன்லேருந்து வெளியில் வராமலே இருக்காளோ? அப்படி கிச்சனில் என்ன தான் பண்ணுவா? அண்ணா அண்ணா, சொல்லுடா. என்ன? அது சரி, என்னவா? ஏன்னா ரொம்ப நேரமா உங்களை கூப்பிட்டு இருக்கேன். எங்க இருக்கீங்க? என்ன எதுவும் கனவுல இருக்கீங்களா என்ன? சே, அப்படிலாம் எதுவும் இல்லடா, ஒன்றும் இல்லை. வேற ஏதோ மைண்ட்ல இருந்துட்டு. ஆமா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைங்க மாமா, வேற ஒருத்தவங்க தேடிட்டு இருக்காங்க. என்னடா எல்லாரும் இருக்காங்களே, அவங்கள மட்டும் இங்கே இல்லையேன்னு மாமா கண்ணும் மனசும் தேடுது போல இருக்கு. ரித்துமா கண்டுபிடிச்சிட்டாலே. ரித்துக்கு தெரியுது, ஏன் அவளுக்கு தெரிய மாட்டேங்குதே? சே, அப்படிலாம் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சும்மா தான் ஏதோ யோசிச்சுட்டு வந்துட்டேம்மா. மாமா, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நிம்மியை தான் தேடுறீங்கன்னு நாங்கள் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து, ஆமா, அவளைதான் தேடுறேன். ஆமா, எங்க அவளை ஆலயக்கானும் ரொம்ப நேரமா? அவ கிச்சன்லயே கெதின்னு இருக்காடா. மொத்த வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காடா அவன். என்னம்மா, என்ன சொல்றீங்க? ஏன் மேலக்காரக்கா வரலையா என்ன? இல்ல மாமா. என்னம்மா?
இல்லை மாமா, அந்த அக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நைட்டுக்கு நம்ம டிஃபன் சாப்பிடணும்ல, அது எல்லாமே நிம்மி தான் பண்ணோம். அது பண்ணதுனால கொஞ்சம் பாத்திரங்கள் விழுந்திருக்கும் இல்லையா, அதை தொலைக்கிட்டு இருக்கா மாமா. அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கெல்லாம் பால் காய்ச்சணும்ல, அதையும் சேர்த்து காய்ச்சிட்டு இருக்கா மாமா. அது சரி, மொத்த வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அடி, உனக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதாடி. நீ அருணே, இவளை நீ எப்படி வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிற? ஆனா அவ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா? ஓடி, இன்னைக்கு ரூமுக்கு ஓடி, உனக்கு கச்சேரி இருக்கு. சரிங்க மாமா, உங்களுக்கு வேற எதாவது எடுத்துட்டு வரமா மாமா? இல்ல ரித்துமா, இதுவே எனக்கு போதும். சரி, ஓகே ரித்து, நீயும் சாப்பிட்டுட்டு வா, நான் ரூமுக்கு போறேன். சரிங்க அரவிந்த், நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஓகேம்மா. அம்மா, நீங்களும் ரொம்ப நேரம் அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, ஓகேவா? இல்ல அரவிந்த், இப்போ எனக்கு பசி இல்லை, அப்பா வரட்டும், அப்பா வந்தோடனே சாப்பிட்றேன். ரித்துமா, நான் கொஞ்ச நேரம் ரூம்ல போய் படுக்கிறேன். மாமா வந்த உடனே கொஞ்சம் எழுப்புங்க. சரிங்க, நீங்க போய் படுங்க, மாமா வந்தோடனே நான் வந்து எழுப்புறது, நீங்க போங்க. சரிம்மா. டேய் அருண், இப்படியே பார்த்துட்டே இருக்காத, சாப்பிடு, இட்லி ஆறுது பாரு. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க அப்பா வந்தோடனே ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, ஓகேவா? சரிப்பா. சரிம்மா, நான் உள்ள போறேன். சரிம்மா ரித்து, நானும் போறேன், நீ சாப்பிட்டு வாண்ணா. இல்ல அரவிந்த், நானும் ரூமுக்கு தான் வரணும், அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். வாங்க நம்ம போவோம். அம்மா, உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரவா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். அப்படி எதுனா வேணும்னா நான் நிம்மி கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க போங்க. அரவிந்த், நீ ரித்துவை கூட்டிட்டு போடா. சரிண்ணா. இவ்வளவு நேரம் ஆகுது, வந்து வெளியில எட்டி பார்த்தாலாம் பாரு. ஓடி, ஐயோ, உன் மேல கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சாலும் கோவப்பட வைக்கிறடி நீ. இருடி, வர. அப்பாடா, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சது. ஓகே, இப்போ நம்மளும் போயிட்டு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு போய் படுப்போம். ஐயோ, இவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே. போச்சு, நம்மளை இன்னைக்கு திட்ட போது மாம்சு. என்ன பண்ண போறோம்? சாப்பிடும்போது போயிருக்கலாமோ? அடி நிம்மி, வேலை மும்முரத்துல அவரை மறந்துட்டியடி. அது சரி, இவளை திட்டலான்னு நினைச்சு வந்தாலும் இவளை திட்ட மனசு வரலையே. இவளை பார்த்தவனே நான் வேற மைண்டுக்கு போயிடுறேன். டேய் அருணே, அப்படி இருக்காது. இவளை போய் இன்னைக்கு நீ திட்டுற மிரட்டுற, அப்போதான் நாளையில இருந்து இவ கரெக்டா இருப்பா. போ 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 போ. அது சரி, இவளை தூரத்துல பார்த்தாலே நான் விழுந்துருவேன். இதுல கிட்டக்க வந்து நிக்கிறேன், இவளை எப்படி திட்ட முடியும்? டேய் அருணே, இவளையா திட்ட போற? திட்டலாம் வேண்டாம். இவளை என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அப்போதான் இவ அடங்கும். ஐயோ மாம்ஸ், என்னையா இதெல்லாம்? என்னன்னா, என் பொண்டாட்டியை நான் கட்டி வச்சுட்டு இருக்கேன், அதுக்கு என்னடி? நீ எல்லாம் கேள்வி கேட்டா கடிச்சிடும் பார்த்துக்க. அடே புருஷா, உன் பொண்டாட்டி தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இங்கேயா? நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு தெரியுமா? கிச்சன்ல இருக்கோங்கிறது புரியுதா இல்லையா? ஓ, நல்லாவே புரியுதே. நீ வருவேன்னு பார்த்தா நீ வர மாட்டேடி போன. அதனாலதான் நீ இருக்கிற இடத்துக்கே நான் தேடி வந்துட்டேன். ஏண்டி, என்னடி வேலை பார்த்துட்டு இருக்க நீனு? என்னையா மாம்ஸ், ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு வேலை தான், அதை மட்டும் பார்க்கலாமேன்னு தான் பார்த்தேன். என்ன? அடி பூனைக்குட்டி, உன்னை திட்டலாம் தான் வந்து தெரியுமா? மூஞ்ச பார்த்த உடனே திட்டுறதெல்லாம் போயிட்டு உன்னை எதனா சிலுமிஷம் பண்ணணும்னு தோணுச்சுடி. ஆனாலும் எனக்கு உன் மேல கோவம் இருக்குடி. மாம்ஸ், நான் அப்படி என்னையா பண்ணேன்? எதுக்கு என் மேலே கோவப்படுற? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்னடி சொன்னேன்? நீ எல்லாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீ என்னோட ராணிடி, என் வீட்டு ராணிடி. நீனு என் வீட்டு ராணி எப்படி தெரியுமா இருக்கணும்? நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும், அப்புறம் ஜம்முன்னு ராணி மாதிரி இந்த வீட்டில் சுற்றி 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 வரணும். அப்புறம் அவள் வேலையை படிக்கிறது மட்டும்தான், படிக்கிறதும் அப்புறம் அவள் புருஷனை கவனிக்கிறதும் தான். இதை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்குறடி நீனு. ஐயோ மேம், மூஞ்ச பத்தியா நல்லா. இப்போ நான் உன்னை என்னையா கவனிக்கல? நல்லா தானே உன்னை கவனிக்கிறேன். அப்புறம் என்ன? நல்லா படிக்க தானடா செய்கிறேன். அப்புறம் என்னடா புருஷா? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடி. வாய் மட்டும் இல்லை, உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும்டி. அடியே, நான் எவ்வளோ நேரமாக டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கேன் தெரியுமா? நீ வருவேன்னு. ஏண்டி, எனக்கு யாரடி சாப்பாடு பரிமாறணும்? சொல்லு, யாரடி சாப்பாடு பரிமாறணும்? நான் தான் மாம்ஸ் பரிமாறணும். உள்ள கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் இங்கேயே இருந்துட்டேன்யா, சாரியா. இந்த சாரி ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏதாவது பண்ண வேண்டியது உடனே சாரின்னு சொல்ல வேண்டியது. போடி. மேம்ஸ் ப்ளீஸ்யா, சாரி. நான் பண்ணது தப்பு தான். நாளையிலேருந்து நான் தான் உனக்கு சாப்பாடு போடுவேன், ஓகேவா? நீ கவலையே படாத. இனிமே என் சொல்ல புருஷனை நான் பார்த்துப்பேன், ஓகேவா? இப்படி தாண்டி சொல்ற, ஆனா எங்க பாத்துக்கிறேன்? நீ பாத்துப்பேன்னு நான் இருந்தா எனக்கு கண்டுக்கவே மாட்டேடி நீனு. ஏண்டி, வீட்டு வேலைலாம் நீ செய்யாதடி, எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்காக தானடி ஆள் வச்சது. இங்க பாருடி பூனைக்குட்டி, நீ படிக்கிற வேலையையும் என்ன பார்க்குற வேலையை மட்டும் பாரு, அது போதும், ஓகேவா? உன்னை இந்த வீட்டில் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க பொண்டாட்டி. ஐயோ மேம், என்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் என்னை கேட்குற மாதிரி வச்சுக்க மாட்டேன், அதுவும் எனக்கு தெரியும். அதுக்காக நம்ம அப்படியேவா விடுறது? இது என்ன அடுத்தவங்க வீடா? நம்ம வீடியா? நம்ம வீட்டை நம்ம தானே பார்த்துக்கணும். அதுலேயும் இந்த வீட்டோட மூத்த மருமகன் நான். அப்போ நான் தானே பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும்.
அதனால தான் எல்லாமே நான் பார்த்துக்கணுமேன்னு எடுத்து போட்டு செய்கிறேன் மேம்ஸ். ஒரு மூத்த மருமகளா பொறுப்பாக இருக்கிறேன். அதை நினச்சி நீ என்னை பாராட்டணும்ல. நீ என்ன என்னை திட்டுற? ஜோ என் பூனை குட்டி, நீ பேசும்போது அப்படியே குடிச்சிடலாமோன்னு இருக்குடி. ஏண்டி பொறுப்பு இருக்கலாம் தான், அதுக்காக இவ்வளோ பொறுப்பாடி? லவ் சொல்ல குட்டி. சரி இப்போவே இங்கேயே ஒன்று ஐயோ மேம்ஸ், நம்ம இப்போ கிச்சனில் இருக்கோம். இங்கெல்லாம் இந்த சிலு மிஷத்தை வச்சுக்க கூடாது, புரியுதா? எதுவாக இருந்தாலும் நம்ம ரூமுக்கு போய் வச்சுக்கலாம். போதுமாட புருஷா? ஓ அப்படிங்களா? ரூமில் போய் வச்சுக்கலாமே. ஐயோ மேம்ஸ் விடியா? அது சரிடி, விடுறதுக்காக தான் இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கேன்ல நான். அடி பொண்டாட்டி, இப்போ நீ ரூமுக்கு வரியா வரலையாடி? நான் ரூமுக்கு வரணும்னா நீ என்னை தூக்கிட்டு போறியாடா? அடிய பூனை குட்டி, தூக்கடாமான்னு சொல்லுடி. எப்படி தூக்குறன்னு மட்டும் பாருடி. ஐயோ மேம்ஸ், லவ்யூடா புருஷா. என்னை திட்டணும்னு வந்துட்டு என்னை இப்படி கொஞ்சிட்டு இருக்கியே, இது நியாயமா? உன்னை எல்லாம் திட்டுவேன் அடி நானு. சும்மா வாயில சொல்றதுதான். என் பொண்ணு குட்டியை திட்ட முடியுமா? அவளை பாரு, அவ கண்ணும் உதடும் என்னமோ இருக்குடி உன்கிட்ட. அப்படியே என்ன மேக்னெட் போல மயக்க இழுத்துக்கிறடி நீனு. அப்படி இருக்கும்போது உன்னை நான் திட்ட முடியுமாடி? ஐயோ மேம்ஸ், சிப்பா. உண்மையை தாண்டி பொண்டாட்டி, உன்கிட்ட என்னமோ இருக்குடி. அதனாலதான் இந்த அருண் உன்னையே சுத்தி வரண்டியும் சொல்ல குட்டி. சரி அதெல்லாம் போகட்டும். அடே புருஷா, நம்ம கிச்சனில் இருக்கோம். இதை நான் 2-3 வாட்டி சொல்லிட்டேன். மறுபடியும் என்ன இங்கேயே ரொமான்ஸ் பண்ணணுன்ற? அத்தை, ரித்து அக்கா, அரவிந்த் மாமாலாம் வெளியில தானே இருக்காங்க. அப்புறம் என்னையா உனக்கு? அடி பொண்டாட்டி, எல்லாரும் எப்பயும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்களாம் ரூமுக்கு போனதுனால தான் நான் கிச்சன் உள்ளேயே வந்தேன் தெரியுமா? ப்ளீஸ் டி, இந்த ஒன்று கொடுத்துரு, அப்புறம் ரூமுக்கு போய் மொத்தமாக வாங்கிக்கிறேன். உடுடி பொண்டாட்டி. சுகம் இதே சுகம் என்னாலுமே கண்டால் என்ன நேரமே நேரமே என் ஜீவனம் போனால் என்ன தினால் கூசும் இடங்களா முகங்களே கீரும் படங்களா தூரம் காத்திய மேல நிக்காத பாட்டு காதோட நீ வந்தா 100 சென்மோ கூட வர கேள்வி இல்லாம வரம் செலுத்துமா வெட்டலப்பல் உன்னாக்கில செவந்து கிருக்குமா ஆஹா நீ குடிச்சாத்து தண்ணி அழிதா குடிச்சு பார்த்தேன் அது ரொம்ப இனிக்குது. ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கான பர்த்டே விஷயம் சொல்லிடலாமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பொன்மலர் சிஸ்டர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பொன்மலர் சிஸ்டர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முகமது நபீஸ் ப்ரோ. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே முகமது நபீஸ் ப்ரோ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அஜிலால். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஹஜிலால். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற நம்ம சிஸ்டர் அண்ட் ப்ரோ ஹஜிலால், முகமது நபீஸ், பொன்மலர் சிஸ்டர். நீங்க 3 பேரும் லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும்ப்பா. அதுக்காக நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்ப்பா. நல்லா ஹாப்பியா பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுங்க. ஆமாப்பா, இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற முகமது நபீஸ், பொன்மலர், அஜிலால், நீங்க 3 பேரும் நல்ல சந்தோஷமா இன்னைக்கு போல என்னைக்கும் லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணட்டும், நம்ம தைப்பூசத்தை செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே? ஆமாம்மாப்பா, இனிய தைப்பூசம் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் சாமி கும்பிடுங்க, கோவிலுக்கு போங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்மா.